ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ரேஷன் கடை பச்சரிசி மட்டும் இருந்தாலே போதும். நல்ல லேயராக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டிலே செய்யலாம். இதை செய்கிறதுமே சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல பச்சரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் வேணாலும் அரிசியை நீங்கள் அளந்து சேர்க்கலாம். எந்த கப்பால் அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் தான் மற்றதையும் அளந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த பச்சரிசி கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம இந்த பச்சரிசி நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம 5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. ஊற வச்ச பச்சரிசியை பார்த்தோன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க ரெடி பண்ணிக்கணும். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இது கூட எந்த கப்பால் பச்சரிசியை அளந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. கடைசியாக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி சேர்த்து தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவை இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான இனிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக மாவை இப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு எந்த கப்பால் அரிசியை அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்தோடனே நம்ம வெல்லைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. பாத்திரம் சூடாகி நெய் முழுமையாக உருகி வந்ததுமே இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நல்லா நெய்யில் ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த மாவு கூட நம்ம இப்போ காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே நல்லா கரண்டி வச்சு மாவோட வெள்ளைப்பாகையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க தேங்காயையும் வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேங்காயையும் நல்லா மாவு கூட சேர்த்து கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவை நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு கூடுதலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க நெய்யை நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்க வேணாம், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்தா போதும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 2 கரண்டி அளவுக்கு மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். சரியாக 2 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சைட்லெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். சுற்றிலும் நல்லா வெந்து வந்திருக்கும்.
இப்போ ஒரு தோசை கரண்டி வச்சு மெதுவாக நம்ம ஓரங்களையெல்லாம் முதல்ல எடுத்து விட்டோன்னா அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் நீங்கள் ஆப்பச்சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம குழி பணியார சட்டியில் கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டால் போதும். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையுமே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு உருகி வந்ததுமே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ நம்ம குழிகளில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா குழிகள்லையும் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா நமக்கு பணியாரம் ஒரு பக்கம் கோல்டன் கலரில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமுமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ பணியாரம் எல்லாத்தையுமே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.